நாம் இப்போது பைப்பிங் வந்து எப்படி ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை அப்படியே நம்மளோட எந்த இடத்துல நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த சைடில் நல்ல பக்கமாக மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கணும். பைப்பிங் வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங் சைஸ் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம என்ன சைஸில் ஸ்டிச் பண்ணமோ அந்த சைஸில் நமக்கு வந்து பைப்பிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிடாமல் அதோட ஓரத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் படுற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இல்லைனா அது வந்து நீட்டாக வராது. சரிங்களா? பைப்பிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். பேக்கில் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா பைப்பிங் நீட்டாக வரும்.